ஹாய், வெல்கம் டு சாரிகேஸ் அண்ட் ரிஹானா வீட்டு சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான சட்னி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி ஹெல்த்தியான சட்னி மட்டும் இல்லை, நல்ல டேஸ்ட்டாக அருமையாக எப்படி செய்யலாங்கிறத நம்ம இப்போ வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட மறந்துடாதீங்க. இந்த சட்னியை தோசைக்கு, இட்லிக்கு, இப்படி எல்லாத்துக்குமே நம்ம சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். தயிர் சாதத்துக்கும் சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ண மறந்துடாதீங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாங்க. இப்போ நம்ம இந்த சட்னி எந்த மூலிகையில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு பேர் இந்த செடிக்கு பேர் தான் அம்மான் பச்சரிசி அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதில் நிறைய மருத்துவ குணம் இருக்குங்க. இதை நிறைய மருத்துவத்துக்கு இதை பயன்படுத்துவாங்க. நம்ம இன்றைக்கி இதை எப்படி சட்னி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பூ மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை நம்ம நல்லா கசக்கி விட்டு பார்த்தோன்னா அரிசி மாதிரி இருக்குங்க. அதனால தான் இதுக்கு பேர் அம்மான் பச்சரிசி அப்படின்னு பேர் வந்தது. இது இந்த காம்பை கிள்ளணுன்னா இது பால் வருங்க, பால் மாதிரி வரும். இந்த பாலை நிறைய மருத்துவத்துக்கு பயன்படுத்துவாங்க. மருக்கள் இருக்கு இல்லைங்க, சில பேருக்கு மருக்கள் இருக்கும். அந்த மருவில் அந்த பாலை தொடர்ந்து நம்ம வச்சுட்டே வந்தோம்னா அந்த நாளடைவில் அது உதிர்ந்துருங்க. அதே மாதிரி முகப்பரு இருக்குது அப்படின்னு நினச்சாலும் இந்த பாலை தொடர்ந்து அந்த பருவில் வச்சுட்டே வந்தோம்னா அதுவும் நமக்கு சீக்கிரமே குணமாகுங்க. இந்த இலையை நம்ம இப்போ எப்படி சேர்த்துக்க போகிறோன்னா, இந்த இலை, இந்த பூ, காம்பு எல்லாமே சேர்த்துக்க போகிறோம். காம்பு ரொம்ப முத்தலாக இருந்தால் சேர்த்துக்க வேண்டாம். பிஞ்சாக உள்ள இந்த முனையில் உள்ள காம்பெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். அடியில் உள்ளது சேர்த்துக்க வேண்டாம், அது ரொம்ப முத்தலாக இருக்கும். இந்த பூ மெயினாக நம்ம சேர்த்துக்கணுங்க. இந்த பூ எல்லா பூவுமே நம்ம கண்டிப்பாக இந்த சட்னி செய்ய போகிறோம் இல்லைங்களா, அதுக்கு சேர்த்துக்கலாம். அது மாதிரி சின்ன சின்னதாக பொடுசாக நறுக்கி வச்சுக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக புளி எடுத்துக்கலாங்க. இந்த அளவு புளி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்து நான் இங்கே ஒரு 4 பச்சை மிளகாயை இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன். காரம் உங்களுக்கு தகுந்தாற் போல் காரம் சேர்த்துக்கோங்க. அடுத்து வெங்காயம், சின்ன வெங்காயத்தை ஒரு 10 சின்ன வெங்காயத்தை இது மாதிரி உரித்து வச்சுருக்கேங்க. அடுத்து ஒரு 10 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதையும் எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன அளவு தக்காளி எடுத்துருக்கேன். இந்த அளவு சின்ன அளவாக இருக்குது, அந்த அளவு ஒரு தக்காளி எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இங்கே கல் உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இங்கே கடலெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடாய் சூடானதும் இந்த கடலெண்ணெயை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் இப்போ நம்ம பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கணுங்க. பச்சை மிளகாயை ஃபஸ்ட்டு சேர்த்து வதக்கி சட்னி அரைச்சி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஹெல்த்தியான இந்த சட்னியை நல்லா சுவையாக எப்படி செய்யணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அடுத்து இந்த பூண்டையும் நல்லா அதில் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். பூண்டும் இந்த பச்சை மிளகாயும் நல்லா வதங்கினதும் அடுத்து நம்ம இந்த சின்ன வெங்காயத்தை நறுக்கி உரித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை முழுசாகவே சேர்த்துக்கலாம். உங்கள்ட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயமும் இது மாதிரி நீங்கள் சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க, பெரிய வெங்காயத்தை. அடுத்து ஒரு தக்காளியை சேர்த்துக்கலாம். அதில் 4 கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த தக்காளி நல்லா வதங்குறதுக்கு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான கல்லுப்பை இந்த டயத்துலேயே நம்ம சேர்த்துக்கலாங்க. அடுத்து இந்த புளி எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம இந்த அம்மான் பச்சரிசியை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துக்கலாங்க. இலை, பூ, காம்பு இது எல்லாத்தையுமே சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம அதில் சேர்த்து நல்லா வதக்கி கொடுக்கலாம். நல்லா வதங்கணும். நல்லா வதங்கிட்டுருக்கு. இது நல்லா வதங்கினதும் இது நம்ம நல்லா ஆற வச்சிடணுங்க. ஆற வச்சுட்டு இதை நம்ம மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த சட்னியை நம்ம வாரத்துக்கு 2 முறை சேர்த்துக்கலாங்க. டெய்லியும் சேர்த்துக்க வேண்டாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதனால் நம்ம இதை அளவோடு சேர்த்துக்கலாங்க. இப்போ இதை நல்லா ஆறுனதும் இதை நம்ம அரைச்சி மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது அப்படியே நல்லா ஆறட்டும். ஆறுனதும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம்.
இந்த சட்னியை, இந்த அம்மான் பச்சரிசியை நம்ம உடம்புக்கு உள்ளுக்கு சேர்த்துக்கிறதுனால நமக்கு வாய் புண், வயிற்று புண், அடுத்து குடல் புண், முக்கியமாக குடல் புண்ணுங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு இது சரியாகிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். இப்போ நம்ம அரைச்சி நல்லா எடுத்தாச்சுங்க. இந்த மாதிரி இந்த பதத்தில் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கடுகு, கருவேப்பிலை இது ரெண்டையும் நல்லா தாளிச்சிட்டு அதில் நம்ம சேர்த்துக்கலாங்க. கடுகு, கருவேப்பிலை விட்டு தாளிச்சிட்டு நம்ம இந்த சட்னியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இலையை நம்ம சேர்த்துக்கிறதுனால என்னென்ன பலன் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்துமா பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறவங்க தாராளமாக இந்த கீரையை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். அம்மான் பச்சரிசி கீரையை வந்து நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். அந்த ஆஸ்துமா பிரச்சனை வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குணமாகுங்க. அந்த மாதிரி தாய்ப்பால் கொடுக்குறாங்க இல்லைங்களா தாய்மார்கள், அவங்களுக்கு வந்து பால் சுரக்கலை, எனக்கு தாய்ப்பால் அதிகமாக சுரக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அம்மான் பச்சரிசி கீரையை வந்து நம்ம வாரத்தில் 2 முறை இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. தாய்ப்பால் வந்து நல்லா சுரக்கும்னு சொல்லுவாங்கங்க. இந்த அம்மான் பச்சரிசியை மெயினாக தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு சேர்த்துப்பாங்க. அதே மாதிரி வயிற்று புண், வாய்ப்புண், குடல் புண் இப்படி எல்லாமே சரியாகும். அதேமாதிரி மலச்சிக்கல் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த அம்மான் பச்சரிசி கீரையை நம்ம எடுத்துக்கலாம். மலச்சிக்கல் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது நாளடைவில் அதுவும் குணமாகுங்க. இந்த அம்மான் பச்சரிசி கீரையில் இவ்வளோ நன்மைகள் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிட்ட பிறகு இதை நம்ம யூஸ் பண்ணாமல் இருக்கலாமா? தாராளமாக யூஸ் பண்ணுங்க. இந்த இலையை வந்து நம்ம காசு கொடுத்து வாங்கணும்னு தேவையில்லைங்க. இது எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கீரை நமக்கு ஈஸியாக கிடைக்கும். நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள்.